ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் vs டிசி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs டெல்லி கேபிட்டல் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த பிளேயர்ஸை நீங்கள் உங்கள் ட்ரீம் லெவலில் எடுத்துக்கிட்டால் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, அப்புறம் எந்த டீம் வின் பண்ணோம், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா, நேற்று இப்போ மும்பை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய புது பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நேற்று நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அப்டேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நீங்கள் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த புது பிளேயர்ஸ் யாராவது உள்ளே வராங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லாமே அப்டேட் தருவோம். அது போக நம்மளே ஒரு 5 ட்ரீம் டீம் தருவோம். அதில் கேப்டனுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அது உங்கள் யூஸே போட்டுக்கோங்க, கேப்டன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போது நம்ம இன்றைக்கி எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லியான் லிவிங்ஸ்டன், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், டேவிட் பைன், அப்புறம் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி நிதிஷ்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவங்கள இன்றைக்கி நம்பி எடுக்கலாம். மற்றவங்களாம் கொஞ்சம் டீசன்ட் பிக் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வில் ஷைன் பிரைட் கூட நல்லா விளையாடுவாங்க. அதாவது லியான் லிவிங்ஸ்டன், ஹர்ஷல் பட்டேல், டேவிட் பைன் இவங்ககிட்டலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நேற்று நான் டெலிகிராம் சேனலில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே, பட் ஸ்டில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, முகேஷ் குமார் அப்புறம் டேவிட் மில்லர் இவங்க 2 பேருமே இன்றைக்கி ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸில் 10 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதை வச்சு நாங்கள் டீம் போட்டோம். அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணேன். எனக்கு கரெக்டாக வந்திருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி டிராவிஸ் ஹெட்டு, அப்புறம் ஜெய்தேவ் உனட்கட், இஷான் மலிங்கா 75% குட்டு, ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான் 75% ரிஸ்க்கு தான், சலீல் அரோரா ஃபுல் 100% ரிஸ்க்கு. ஸோ பார்த்துக்கோங்க, எப்படி வேணால் போகும். இதுதான் ரிஸ்கி கேம்பிளுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நம்ம நல்ல வகையான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம வின்னிங் ரேட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து தேவைப்படுது. அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே லைக் பண்ணிடுங்க. கையில் என்ன உங்களுக்கு மனசில் தோணுதோ அதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய உழைப்புகள் போடுறோம், பட் ஆனால் ரெஸ்பான்ஸே இல்லை. நேற்று கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆனால் 100 வியூஸ்க்கே போகல, 94 தான் பார்த்துருக்கீங்க. ஸோ ஹர்ஷ் தூபே, அப்புறம் நிதிஷ் ராணா, 10 நிஷங்கா 75% நல்லா இருக்கும். நடராஜுக்கு பெருசாக ஒன்றும் இன்றைக்கி பேசாது. கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க் இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். 75% ரிஸ்க் அப்படி தான் இருக்குது கேஎல் ராகுலுக்கு. பட் மிச்சல் ஸ்டார்க்குக்கு ஃபுல் ரிஸ்க் தான். எப்படி வேணால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி ரிஸ்கி கேம்பிளுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்தா லுங்கி கிடி எடுத்தோன்னே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆவரேஜாக தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சமீர் ரிஸ்வி 75% ரிஸ்க்கு, விப்ராஜினிகம் 75% குட். ஸோ இதுதான் இன்றைக்கி ரிஸ்கி கேம்பிளில் ப்ரெடிக்ஷன்ஸ். அவாய்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் அபிஷேக் சர்மாவும் அனிகேட் வர்மாவும் வராங்க. என்ன இது அபிஷேக் சர்மா அனிகேட் வர்மா எதுக்கு முனையாக இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே இன்றைக்கி பெட்டர் டு ஸ்கிப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். 2 டீம்லேயுமே சமமான பிளேயர்ஸ் தான் வராங்க. எஸ்ஆர்ஹெச்லேயும் 4 தான், டிசிலேயும் 4 தான். ஸோ இது ஒரு டையான மேட்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், பேஸ்ட் அப்பான் நியூ பிளேயர்ஸ் ஆர். அடுத்ததாக இது ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன். சப்போஸ் நாளைக்கு கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்னால் கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வரவங்களுக்கு டிராவிஸர் அந்த மாதிரிலாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் டிசியில் பார்த்துக்கிட்டாலும் அவங்களும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா நிதிஷ் ராணா, கேஎல் ராகுல், 10 நிஷங்கா அவங்களுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க போகிற டீமுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.